24 குரூப் 1 கொஸ்டின். டேஸ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஒரு திருக்குறளில் பாதியை கொடுத்துட்டு இந்த திருக்குறளில் எந்த ரெண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான குறளை பார்க்கலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண் என்பார்கள். ஏனை ஏனை அப்படின்னா மற்ற அப்படின்னு அர்த்தம். எண்ணும்பாங்க, இன்னொன்று எழுத்தும்பாங்க. இந்த ரெண்டையும் தான் கண் அப்படிங்கிறாங்க வாழக்கூடிய உயிர்களுக்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் தான் இந்த உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு கண்கள், 2 கண்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிடுறார். எண் அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதில் பார்க்குறோம். இதில் என்ன இருக்கும்? எண் இருக்குது, எழுத்து இருக்குது. எண் இருக்குது, எழுத்து இருக்குது. இந்த ரெண்டும் தெரிஞ்சாலே அது நம்ம கல்வி கட்டுறதுக்கு சான்று. அப்போ அந்த ரெண்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு கண்கள் போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இது திருக்குறளில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது. கல்வி அப்படி அதிகாரம் பொருட்பாலில் அரசியல் அப்படிங்கிற பிரிவில் வருது. இது பழைய தமிழ் புத்தகம் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்குது. சிலபஸில் 6வது பகுதி இந்தியாவோட வரலாறு பண்பாடில் அன்றாட வாழ்வியலோடு திருக்குறளுடைய தொடர்பு தன்மை.